ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவின் முக்கிய செய்திகள். போலி மருந்து மோசடி வழக்கு முக்கிய குற்றவாளி ராஜா, மாஜி IFS அதிகாரி உட்பட 26 பேருக்கு ஜாமீன். சிபிஐ விசாரணை கேள்விக்குறி. அரசு வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் மோசடி. பிஜேபி MLA உறவினர் கைது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சுகாதார ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை. புதுச்சேரியை உலுக்கிய போலி மருந்து மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் ராஜா, முன்னாள் IFS அதிகாரி உள்ளிட்ட மொத்தம் 26 பேருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள சம்பவம் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ள வழக்கில் இவ்வளவு விரைவில் ஜாமீன் வழங்கப்படுவது விசாரணையை பாதிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் பிஜேபி MLA ஒருவரின் உறவினர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் புதுச்சேரி அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியையும் புதிய விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் மருத்துவமனை வளாகத்தில் கணிசமான பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணி நிரந்தரம், பதவி உயர்வு, ஊதிய திருத்தம், பணிச்சுமைக்கு ஏற்ற ஊதியம், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புதல், பாதுகாப்பான பணிச்சூழல் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் ஐஎன்சி ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்திகளை பார்க்க ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.